1.5 படி. ஆ 1.5 கிளாஸ் போட்டேன். சரி சரி போடுங்க. 1.5 படி அரிசி, 1.5 கிளாஸ் சின்ன கிளாஸ்ல நாங்கள் இருக்கிற கிளாஸ், அதுல 1.5 கிளாஸ் பருப்பு. போதும் பேருமா, போதும். காலையிலே ஊற வச்சிட்டேன் 10 மணிக்கா. குண்டா இல்ல ஊற வைக்கிறது, இந்த பையன் தான் ஊற வச்சேன். குண்டா தான் வாங்கிட்டு வரணும், புதுசா நான் வாங்கிட்டு வரணும். ஒரு குண்டா இல்ல, யார் எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அந்த வீட்டுல ஆள் இருந்தாதான் நான் பொருள் பாதுகாப்பு. அந்த வீட்டுல ஆள் இல்லைன்னாவே பொருள் பாதுகாப்பு இருக்காது. குண்டானே இல்ல ஒரு குண்டா. அந்த 4 குண்டாலாம் சோறு வச்சு பார்த்தாச்சு. தோசைகள்ல சின்னவ எடுத்து போட்டா, தங்கவே எடுத்து போயிட்டா. இதெல்லாம் நிறைய பாத்திரம் எல்லாம் ஆக்கி சாப்பிட நிறைய குண்டா இருக்கும், அடுத்தட்டி இருக்கும், நிறைய பாத்திரம் இருக்கு. இல்ல பாத்திரமே இல்ல. எவ்வளவு பாத்திரம் இருக்கு எங்க ஊர்ல, எவ்வளவு பாத்திரம் இருக்கும். டப்பா, மல்லிகை ஜாமான் டப்பா, பாத்திரம், தட்டு, சொப்பு, கிளாஸ் எத்தனை இருக்கு. அடு செட்லாம் சின்னது ஒண்ணு, அப்புறம் பெருசு ஒண்ணு, அதுக்கப்புறம் பெருசு ஒண்ணு. ஒண்ணு இல்ல. அந்த புள்ள எடுத்து போவார். சத்தியால அந்த புள்ளதான் யாரே எடுத்துட்டு போனாங்க, குழைச்சு போய் போறாங்க. இப்ப சங்கவி சமைச்சு வச்சுட்டு போனால, சமைச்சிருந்து பாத்திரமே இல்ல. அப்ப வச்சுட்டு ஆண்ட பாத்திரம் கூட பிடிச்ச. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல பெருமா. நம்ம வீட்டுல ஆள் இல்ல. புள்ளிய பெரிய பிள்ளை அங்க போயிட்டா, சின்ன பிள்ளை அங்க போயிட்டா, நானும் அங்க இருக்கிறேன். அப்புறம் வீட்டுல பாதுகாப்பு யாரு? சரி எடுத்துட்டு போறோம், குழைச்சிட்டு போய் போறாங்க. என்ன இதுக்கு மேல நம்ம ஆட்டுனாலும் சம்பாதிச்சு வாங்க முடியாது. இப்ப குழம்பு மிளகு கூட கரண்டி இல்லாம போய் வாங்கிட்டு வந்தேன். தோசைக்கு குழம்பு மிளகு கரண்டி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். அது இல்ல. எந்த ஊடா இருந்தாலும் சரி, அந்த கூட்டுக்கு பாதுகாப்பா ஆள் இருக்கணும். இந்த காலத்துல ஆளையே வைக்க மாட்டாங்க. எங்கள் பெரியப்பா வீட்டுக்கு அரிசி ஆட்ட வந்தேன்.
பெரியப்பா வீடு பாருங்க. இது வந்து பின்னாடி, முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து இன்னொரு நாளைக்கு எடுத்து போடுறேன். இது வந்து பின்னாடி சமையல் கட்டிடம், அந்த பக்கம் பாத்ரூமு, இந்த பக்கம் அடுப்பு பாருங்கள். இருங்க, அடுப்பில் ஆக்குறது. அந்த பக்கம்லாம் இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா அங்கிட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து சனி மூலை அப்படின்றதால அங்கேருந்து அடுப்பு எடுத்துட்டு அடுப்பு வந்து இங்கே போட்டாங்க. இங்கே போட்டு கிரைண்டர் தூக்கி அங்கே போட்டாங்க. பெருமாலாம் ரொம்ப வயசானவங்க, அப்படி இதாக இருக்கும். பெருமா கஞ்சி தண்ணியா? ஊற்றி மூடி வச்சா காத்தாடி கட்டு. சரி, குடத்தோட தூக்கிட்டு போயிடுவோண்ணா? சரி சரி. எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அண்ணாவோட ஒய்ஃப் தான் எங்கள் பெரியம்மா இருக்காங்க. எங்கள் பெரியப்பாவும் இருக்காங்க, எங்கள் பெரியம்மாவும் இருக்காங்க. இப்போ நான் இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். அவங்க வீட்டில் தான் வந்து மாவாட்டி, நம்ம வீட்டில் கிரைண்டர் இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இன்னும் 2 சித்தப்பா வீடு இருக்காங்க. பெரிய சித்தப்பா வீடு, சின்ன சித்தப்பா வீடு. சின்ன சித்தப்பா இறந்துட்டாரு, பெரிய சித்தப்பா வீடு இருக்காங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்த குடும்பம் தான். எல்லாம் பிறந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகி போக போக அப்படியே குடும்பமே சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் சித்தப்பா சின்ன சித்தப்பாவே இறந்துட்டார். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா, எங்கள் பெரியம்மா, பெரிய சித்தப்பா வீட்டில், அவங்க பசங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாம் நிறைய பொண்ணுங்க தான் நிறையா இருப்பாங்க. எங்கள் சின்ன சித்தப்பாவுக்கு வந்து 4 பொண்ணு. எங்கள் பெரிய சித்தப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 3 பையன் 1 பொண்ணு. எங்கள் பெரியப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 4 பொண்ணு. எங்கள் வீட்டில் 2 பொண்ணு 1 பையன். அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு 2 பொண்ணு 1 பையன். எனக்கு 2 பொண்ணு. அப்புறம் நான் அவங்க வீட்டில் எங்கள் பெரியப்பா பொண்ணு 4 பேர். அதில் பெரிய அக்காவுக்கு வந்து குழந்த இல்லை. பெரிய அக்கா குழந்த இல்லை. நட அக்காவுக்கு 2 பையன். நட அக்காவுக்கு. 3வது அக்காவுக்கு வந்து ஒரே ஒரு பையன். பெரிய அக்காவுக்கு குழந்த இல்லைன்ட்டு தான் பெரிய அக்கா வீட்டுக்காரரை 2வது அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதில் தான் ஒரு பையன் பிறந்து 10 மாதத்தில் எங்கள் மாமையாக இருந்துட்டார். வீட்டில் 2 பேருமே புருஷன் இல்லாத பொண்ணுங்க தான். பையன் இருக்கிறான். அப்புறம் சின்ன பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் 1 பொண்ணு. அவன் பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, மாதமாக இருக்கிறது, குழந்தை பிறக்க போகுது அடுத்த மாதம். பெரிய சித்தப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா 3 பையன் 1 பொண்ணு. அந்த 3 பையன் 1 பொண்ணுக்கு வந்து 2 பையன். அவங்க பையனுக்கு வந்து 3 பையன் இருக்காங்க இல்லையா பெரிய சித்தப்பா வீட்டில். பொண்ணுக்கு 2 பையன், பெரிய பையனுக்கு 2 பொண்ணு 1 பையன், நடு பையனுக்கு 2 பொண்ணு, சின்னவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை. அப்புறம் பெரிய சித்தப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பொண்ணுகளுக்குமே ஆளுக்கு ஒவ்வொரு பையன் தான். இது பெரிய அக்காவுக்கு வந்து 1 பையன். 2வது சுதா என்னோட கிளாஸ்மேட்டு, அவளுக்கு வந்து ஒரு பொண்ணு மட்டும். 3வது வந்து அம்பிகா, அவளுக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான். 4வது காயத்ரி, அவளுக்கு ஒரு பையன் தான். திரும்ப குழந்தை இருக்குது எனக்கு தெரியல, ரொம்ப நாள் டச்சு விட்டு போச்சு. அதுக்கப்புறம் சொல்கிறேன், கேட்குறேன். பெரியம்மா, காயத்ரிக்கு எத்தனை குழந்தை இருக்கு? சின்ன சித்தப்பா வீட்டில், சித்தப்பா வீட்டில். ஆமாம், காயத்ரி குட்டி பிள்ளை 1 தான். ஒரே ஒரு பையன் மட்டுமே 1 தான். எல்லாருக்குமே ஒரு 1 தான். அந்த சுதாக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணு. அந்த இல்லை, அந்த பிள்ளை பேர் மறந்துவிட்டேன். 2வது பிள்ளை பேர் சுதாக்கு மட்டும்தான் ஒரு பொண்ணு. அம்பிகாவுக்கு ஒரு பையன், 2 பையன். அம்பிகாவுக்கு 2 பையனா? அப்படியா? 2வது பையன் வந்து எனக்கு தெரியாது. 2 பையன், அது பையன் இருக்குது. அப்புறம் சுபாக்காவுக்கு ஒரு பையன், சுதாவுக்கு ஒரு பொண்ணு, அம்பிகாவுக்கு 2 பையன், காயத்ரிக்கு ஒரு பையன். எங்கே நீ போயிருமா? ஒன்று போதும். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா. எங்கள் ஃபேமிலிலாம் பெரிய ஃபேமிலி. அதாவது வீட்டில் ஏதாவது பிள்ளைங்க வயசுக்கு இருந்தாலும் சரி, வீடு அழிப்பிச்சு மஞ்சள் தண்ணி சுற்றினாலும் சரி,
எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் எங்கள் 4 வீட்டுக்குள்ளே முடிச்சுக்குவோம். எங்கள் 4 வீட்டு சனங்களே வந்து 60-70 பேருக்கு மேலே இருக்கோம். புள்ள குட்டியோடு சேர்த்து எல்லாம் 60-70 பேருக்கு மேலே இருக்கோம். எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் தவிர கம்மியாக இருக்காது. நாங்களே ஒரு மண்டபத்துக்கு சரியாக இருப்போம், அந்தளவுக்கு இருப்போம். சந்தோஷமாக இருந்த குடும்பம் தான். இப்போ எல்லாம் அப்படியே நில குழஞ்சி போச்சு. இப்போ நான் ஏஜ் அட்டன் பண்ணுறது எங்கள் பாப்பா, அதாவது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 பொண்ணு. ஒரு அக்கா இறந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி மூத்த அக்கா வந்து இறந்துட்டாங்க. அதெல்லாம் எங்கள் ஜனங்களே ஏகப்பட்ட ஜனங்க. ஏதாவது ஒன்றா இப்போ ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. தண்ணி ஊற்றுறது, மஞ்சள் தண்ணி சுற்றுறது, இப்போ வீடு குடி போகிறது அப்படின்னாக்கா எங்கள் சொந்தத்துக்குள்ளே 4 வீட்டுக்குள்ளே முடிச்சுக்குவோம். வேறு யாருக்குமே சொல்கிறதில்ல. சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்குள்ளே, எங்கள் சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, இவங்களுக்குள்ளே 4 வீட்டுக்குள்ளே முடிச்சுக்குவோம் எதாக இருந்தாலும். நிறைய கதைகள் இருக்குது, சொல்கிறேன். சரிப்பா, பாய். மாவு ஓடிட்டு இருக்கு. ஓகே, பாய்.